சுத்தமுள்ள பிதாவே, இதோ இந்த கால வேலைக்காக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கும் கூட அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. இன்றைக்கும் சத்தியத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீர். எங்களை பலப்படுத்தும், எங்களுக்கு சகாயம் செய்யும். நீதியின் வலது கரத்தினால் தாங்கி ஏந்து எங்களை தப்பித்து கொள்ளும். வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லுகிறோம், வசனங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் நீர் நன்மைகள் செய்வீராக, எங்களோட இடைப்படுவீராக, எங்களோட இடைப்படுவீராக. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தின் வாயிலாக எங்களோட இடைப்படுவீராக, எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை நீர் நடத்துவீராக, பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. திருச்சபையே, இன்றைக்கு நாம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு நான் கொடுக்கிற தலைப்பு The Word of God grew and multiply. கர்த்தருடைய வசனம் வளர்ந்து பெருகிற்று. இதை எழுதுகிறவர் லூக் என்று சொல்கிற டாக்டர். அவர் மெடிக்கல் டாக்டர் மாத்திரமல்ல, அவர் ஒரு PhD டாக்டர். அவர் ஒரு ஹிஸ்டோரியனாகவும் கருதப்படுகிறார். அவர் 2 மிகப்பெரிய ஊழியக்காரர்களுடைய அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறார். அதில் ஒருவர் பீட்டருக்கும் சீஷனாக இருந்து ஊழியம் செய்தது நம்மால் காண முடிகிறது. பேதுரு என்பவர் யூதர்களுக்காக அழைக்கப்பட்ட ஒரு போப் என்று சொல்லலாம். பிறகு அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட சேர்ந்தும் ஊழியம் செய்தது நமக்கு நன்கு புரிகிறது. பவுலை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், யூதர்கள் அல்லாத புறஜாதிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உள்ள ஒரு போப் என்று அவரை சொல்லலாம். இந்த 2 பேரோடும் இருந்து ஊழியம் செய்த இந்த லூக்கா என்கிற இந்த மருத்துவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்படுகிறது, ஒரு மாபெரும் PhD ஒர்க் கொடுக்கப்படுகிறது. என்னவென்றால், ஹூ இஸ் திஸ் ஜீசஸ்? யார் இந்த இயேசு? ஹூ ஆர் திஸ் கிறிஸ்டியன்ஸ்? ஹூ இஸ் திஸ் கிரைஸ்ட் அண்ட் ஹூ ஆர் தி கிறிஸ்டியன்ஸ் அப்படின்ற அசைன்மெண்ட் எழுதி ரோம அரசாங்கத்துக்கு அனுப்ப வேண்டியதாக இருந்தது. அதனால் ஒரு பெரிய டீட்டெயில்டு ரிசர்ச் ஸ்டடி, டீடியஸ் ஒர்க், நிறைய எஃபர்ட் போட்டு, நிறைய இன்டர்வியூஸ் எடுத்து, லைவ் டெஸ்டிமனிஸ், லைவ் விட்னஸஸை பார்த்து, ஒரு பெரிய ரெக்கார்டெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு, டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை ப்ரிசைஸ்டாக அதை அவர் சப்மிட் பண்ண வேண்டியதாய் இருந்தது. அவர் 2 அசைன்மெண்ட்ஸ் எழுதியிருக்கார், 2 புஸ்தகங்கள் எழுதியிருக்கார். ஒன்று லூக்கா புஸ்தகம் என்று சுவிசேஷ புஸ்தகமாக அது கருதப்படுகிறது. அதில் 24 சாப்டர்ஸ் இருக்குது. இன்றைக்கு நாம் படித்து கொண்டிருக்கிற அப்போஸ்தலர் நடபடிக்கைகள், த ஒர்க்ஸ் ஆஃப் த அப்போஸ்தல்ஸ் என்று சொல்லலாம், தி ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்தலருடைய கிரியைகள் என்று சொல்லக்கூடிய இந்த புஸ்தகத்திலே 28 சாப்டர்ஸ் எழுதி தியோஃபிலஸ் ரோமன் கவர்மெண்ட்டில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஜட்ஜாக இருக்கக்கூடும் என்று சொல்லுகிறார்கள், அவருக்கு அனுப்பப்படுகிறது. ஸோ வி பிலீவ் லூக்கா எழுதின சுவிசேஷமும் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகமும் ரோமர்களுடைய லைப்ரரியில் வைக்கப்பட்ட ஒரு புஸ்தகமாக இருக்கக்கூடும். Now the Jesus who was born in Bethlehem, who was born in Israel, has found a place in Rome. இயேசுனுடைய பெயர் ரோம்லையும் பெயர் பெற்றிருக்கிறது. இது ஒரு எக்ஸலண்ட்டான புக்குங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம். கிறிஸ்டியன்ஸ் ஆகிய நமக்கு இது பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது. யூதர்களுக்கும் இது பெரிய பெரிய ரகசியங்களை, கிறிஸ்துவை பற்றிய ரகசியங்களை கற்றுக் கொடுக்கிறது. எத்தனை கேள்வியோடு அவங்க இந்த புஸ்தகத்தை ஜீசஸ் மேலே சந்தேகத்தோடு கேட்டாலும் இந்த புஸ்தகம் பல காரியங்களுக்கு பதில் கொடுக்கிறது. ரோமன் சோல்ஜர்ஸ், ரோமர்கள், அவர்கள் புறஜாதிகள், வீனஸ் தேவதையை வணங்குகிறவங்க, ஹெலனிஸ்டிக் கல்ச்சர் ஃபாலோ பண்ணுகிற அவர்கள் இந்த புஸ்தகத்தை படித்தாலும் அவர்களுக்கு வேண்டிய நிறைய கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷங்கள் இருக்குது, படித்தாலே ரட்சிக்கப்படுறோம். த கிரீக் பீப்புள் who are very great, who are might in their philosophy என்றால் தத்துவம் என்றால் பெயர் போன இந்த கிரேக்கர்கள் கூட இந்த புஸ்தகத்தை படிக்கும்போது ரட்சிக்கப்படத்தக்கதான ஒரு மிகவும் சுவாரஸ்யமான, உண்மையான, நிஜமான, ஆசீர்வதிக்கப்பட்ட புஸ்தகம்தான் அது. 12ஆம் அதிகாரத்திலே நம்முடைய டாக்டர் லூக்கா சபையில் நடக்கிற துன்புறுத்தல்களை பற்றி அதிகமாக எழுதுகிறார். ஏற்கனவே நம்ம படித்தோம், ஸ்டீஃபன் மரிக்கிறார். ஸ்டீஃபன் சாகிறது அந்த நாட்களிலே இருந்தது. அதை நாம் 7ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரத்தில் ஸ்டீஃபன் மேலே கல் எறிஞ்சாங்க, அவர் மரித்தார்.
இன்றைக்கு 12ஆம் அதிகாரத்தில் வேறொரு மரணத்தை, த மார்டர் ஃபார் கிரைஸ்ட், கிறிஸ்துக்கான இரத்த சாட்சிகளுடைய இரண்டாவது இரத்த சாட்சியை இங்கே பதிவிடுகிறார். அது வேற யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்துவோட த இன்னர் கோர் 3. ஜீசஸ் கிரைஸ்டுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள், லட்சக்கணக்கான ஊழியர்கள், ஆயிரக்கணக்கான சீடர்கள், 12 அப்போஸ்தலர்கள். ஜீசஸ் கிரைஸ்டோட இன்னர் கோர் 3 பேர். 12 அப்போஸ்தலர்களையும் இன்னர் கோர்ன்றது 3 பேர். அந்த 3 பேர் பேதுரு, யாக்கோபு, யோவான். ஜீசஸோட டியரஸ்ட் ஃப்ரெண்டு போல் மூவ் பண்ணது யோவான், ஜான். இதுதான் ஜீசஸோட சர்க்கிள். கோடிக்கணக்கான பக்தர்கள், லட்சக்கணக்கான ஊழியக்காரர்கள், ஆயிரக்கணக்கான சீஷர்கள், 12 அப்போஸ்தலர்கள், 3 அவரோடு கூட நெருங்கிய நட்பு வட்டாரம் 3 பேர். ஒரே ஒரு நண்பன் போல காட்சியளித்தது யோவான். அந்த 3 ஜீசஸோட இன்னர் சர்க்கிள் உள்ள 3ல் உள்ள யாக்கோபு பற்றி தான் படிச்சுருக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணும்போதே இது தான் வருகிறது. இந்த யாக்கோபு யார் என்றால் யோவானுடைய அண்ணன், யோவானுடைய பிரதர். இன்றைய செய்திக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன், த வேர்ட் ஆஃப் காட் grew and multiplied. கர்த்தருடைய வார்த்தை வளர்ந்து பெருகிற்று என்று. இதை நான் 3 பகுதிகளாக பிரிக்கப் போகிறேன். முதல் பகுதி அப்போஸ்தலனாகிய யாக்கோபின் இரத்த சாட்சி மரணம். யாக்கோபு இரத்த சாட்சியாக மரித்தார் என்பதாக 1ஆம் 2ஆம் வசனத்தை படிக்கப் போகிறோம். 3ஆம் வசனத்திலிருந்து நாம் 2வது பகுதிக்கு படிக்க போகிறோம். அது என்னென்றால் பேதுருவுக்கு நடந்த அற்புதம், பேதுருவின் விடுதலை, பேதுருவின் வெற்றி என்பதாக படிக்க போகிறோம். இதை நம்ம 19ஆம் வசனம் வரைக்கும் படிக்க போகிறோம். 3வது பகுதி 20ஆம் வசனத்தில் அதிகாரம் உடைய ஏரோது மரித்தான், சபை பெருகிற்று. Herod died, the church grew. Everyone will die, the church will grow. இயேசு தன் சபையை பற்றி சொல்லும்போது சொன்னார், மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே சொன்னார், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. My church will not be overcome by anything. The church will overcome anything and nothing can prevail against the church. என் சபைக்கு விரோதமாக எதுவும் எழும்பி ஜெயிக்காது என்று சொன்னார். ஏரோதே நீ எம்மாத்திரம். இன்றைக்கு 12ஆம் அதிகாரத்தினுடைய 3rd பார்ட்டில் Luke has got the power. Luke has got the greatest witness. Luke has got evidence. எவிடன்ஸோட ரோம் ஜெனரல் தியோஃபிலஸ்க்கு எழுதுகிறாரு, நீங்கள் அமைச்ச இந்த ஹேரோடு அன்டிஃபாஸ், ஏரோடு அகிரிப்பா மரித்தான் என்பதை சொல்லுகிறார். யாரோட மோதி? சபையோட மோதி மரித்தான் என்பதை வேர்ல்டு லைப்ரரி, அன்றைக்கி ரோமில் இருந்த லைப்ரரிக்கே ஒரு லெட்டர் எழுதக்கூடிய தைரியம் அன்றைக்கு லோக்குக்கு இருந்தது. ஆக த ஹேரோட் died but the church was established. Anyone and everyone that who is opposing the church has to die. The church has to grow. சபை என்பது வளரும் என்பதை இதிலே நமக்கு சொல்லுகிறார். திருச்சபையில் முதல் பகுதிக்கு நம்ம வருவோம். அப்போஸ்தலன் ஜேம்ஸ், தமிழில் யாக்கோபு என்று சொல்லுவோம், இங்கிலீஷில் ஜேம்ஸ் என்று சொல்லுகிறோம். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு மரிக்கிறான். How did he die? அவர் எப்படி மரித்தார்? எப்படி மரித்தார்? யாக்கூப் எப்படி மரித்தார்? He was martyred. கொலை செய்யப்பட்டான். By whom? இதில் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, முதல் வசனமே சொல்லுகிறது ஏரோது. ஏரோது அக்காலத்தில் ஏரோது ராஜா. நீங்கள் ஹிஸ்ட்ரியை தெளிவாக விளங்கிக்கணும். அன்னைக்கு எந்த ராஜாவுமே ராஜா கிடையாது. அன்னைக்கு இருந்தவர் பேர் ராயன் சீசர். அவங்க தான் கிரேட் எம்பரர், ராஜா கிடையாது. எம்பரர், எம்பரர்னா பல ராஜாக்களின் ராஜா. எம்பரர், அந்த மாதிரி முதல் எம்பரர், உலகத்தையே ஆட்சி செய்த ஃபர்ஸ்ட் எம்பரர் ஜூலியஸ் சீசர். இந்த காலகட்டத்தில் என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்கும் என்றால் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் ஜூலியஸ் சீசரோட வாரிசாய் வந்த நீரோ சீசர் இங்கே வந்திருக்கணும். நீரோ தான் மன்னன் ராயனாக இருந்திருக்கக்கூடும் இந்த பீரியடில். அப்போ இந்த ராஜா எங்கேருந்து வந்தார்? ஏரோது ராஜா. இப்போ இந்த ஏரோதுகளை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ராஜ்யத்தை அமைப்பதற்கு இந்த ஏரோதுகள் வந்த ஜாதியை பற்றி படிக்க வேண்டும். அவர்கள் ஏதோமியர்கள். ஏரோது என்பவன் ஏதோமியனாயிருந்தான். ஏதோம் யார்னா, ஈசாக்குள்ள 2 பிள்ளைகளில் ஏசா யாக்கோபு இருக்காங்களே, அதில் ஏசாவோட பையனை, ஏசாவுக்கு தான் ஏதோம்னு பேர்.
அந்த ஏதோமில் அப்போவே 12 பிரபுக்கள் இருந்தாங்க. அப்போதுலேருந்தே அவங்களுக்கு ராஜ்யம் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன சூழ்ச்சிலாம் பண்ணுறது, ராஜாவாக மாறுறது அப்படிலாம் வரும்போது ஒரு சப் கிங்காக, எம்பரர் சீசர் இருக்கார்ல, சீசர் ஒரு சப் கிங்காக இவன் ஒரு ராஜாவாக இருக்கான். இதுக்காக பெண் கொடுக்கல் வாங்குதல், பெண் மண் பொன் எல்லாத்தையும் கொடுத்து அவன் இந்த இடத்துல ராஜாவாக இருக்கிறான். அப்போ ஜெருசலேம், சமாரியா, கலிலேயா இப்படி எல்லா இடத்துலையும் மாற்றி மாற்றி அப்பா புள்ள பேரன் அப்படின்னு 3 தலைமுறையாக இந்த ஏரோதுகள் இருக்கிறார்கள். இந்த ஏரோது என்பது அவருடைய பட்டம். இந்த ஏரோது மொத்தம் 3 பேர் இருந்திருக்காங்க. தாத்தா ஏரோதுலேருந்து வருவோம். இப்போ கொலை செஞ்சவன் பேரன், நம்ம யாக்கோபை கொலை செஞ்சவன் பேரன், அவன் பேரும் ஏரோது, அவங்க அப்பா பேரும் ஏரோது, தாத்தா பேரும் ஏரோது. அப்போ எந்த ஏரோது எதுன்னு படிக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஏரோது இருந்தார்ல, அவர் பேர் பெரிய ஏரோது, ஹேரோட் த கிரேட். தாத்தா பேர் என்ன பேருங்க? ஹேரோட் த கிரேட். இந்த ஏரோது யாருன்னா, இயேசு பிறக்கிறார குழந்தையா, அப்போ அதான் அவன் ராஜா. இயேசு பிறக்கும் போது ராஜாவாக இருந்த பேர் என்ன பேருங்க? பெரிய ஏரோது. இந்த ஏரோது என்ன பண்ணால் அவங்களுக்கு தெரியுமா? இயேசு பிறக்கும் பொழுது வான சாஸ்திரிகள் மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தின்படி அந்த ஏரோதோட வீட்டுக்கு வந்துட்டாங்க, அரண்மனைக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு ராஜாவா யூதர்களுக்கு பிறந்தவர் எங்கேன்னு கேட்டாங்க பாருங்க. அவன் டென்ஷன் ஆகிட்டான். நான் தான் இங்கே ராஜா உட்காந்துருக்கேன், வேற ஒரு ராஜா பிறந்திருக்காரா யாருன்னு கேட்டாங்க. அப்போ அவங்க கையில் விசாரிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்தது உண்மை, ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அது யூதருக்கு ராஜா, அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம் என்று சொல்லும்போது அவன் அலர்ட் ஆகிட்டான். எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ராஜ்யம் நம்ம விட்டு போக போகிறது என்று அவன் இந்த குழந்தையை கொலை செய்வதற்கு பல திட்டங்கள் வகுத்தான். அந்த பல திட்டங்களில் ஒரு முடிவெடுத்தான். 2ஆம் அதிகாரம் 1-16 வரைக்கும் வாழ்ந்த இந்த ஏரோது சின்ன பிள்ளைகள், 2 வயதுக்கு கீழ் உள்ள பிள்ளைகள் எல்லாரையும் கொலை செய்தான். அதில் நிறைய குழந்தைங்க செத்து போச்சு. அவன் நினச்சா ஜீசஸை சாவடிச்சிட்டோன்னு, ஜீசஸை சாவடிக்க முடியல. ஜீசஸ் அந்த நேரத்தில் தப்பித்து எகிப்துக்கு போய்விட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இயேசு பிறக்கும் போது 2 வயசு கீழே உள்ள பிள்ளைங்கள்லாம் கொலை செஞ்சவன் பேர் என்ன பேருங்க? தாத்தா ஏரோது அல்லது பெரிய ஏரோது. இவன் தான் இந்த ஏரோது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏரோது செத்து போயிட்டான். இந்த ஏரோது குடும்பம் பெரிய குடும்பம். இந்த ஏரோது என்ன பண்ணிட்டான்? செத்து போயிட்டான். அந்த பேர் மறக்க நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? மறக்க கூடாது, சரியா? அதன் பிறகு அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் பேர் ஏரோது அந்திப்பா. ஆமென். இந்த ஏரோது பேர் என்ன பேருங்க? ஃபஸ்ட்டு ஏரோது பேர் பெரிய ஏரோது, ஹேரோட் த கிரேட். இவன் பேர் ஹேரோட் அண்டிபாஸ் டெட்ராக். ஆமென். கார்பங்கு தேசாதிபதி. என்னதுங்க? ஒரு கேக் இருக்குது, அந்த கேக்கை 4 துண்டாக போட்டு உங்களுக்கு ஒரு துண்டு கொடுத்தா அது பெரிய கேக்கா துண்டு கேக்கா? துண்டு கேக். தாத்தா ஃபுல் கேக்கு ரூல் பண்ணார், பையன் என்ன கேக்கு போயிட்டான்? துண்டு கேக்கு. கார்பங்கு தேசாதிபதி தான் இவன். கலிலேயாவை ஆட்சி செய்தான், பெரேயாவையும் ஆட்சி செய்தான். இயேசு ஊழியம் செய்யும் போது, இயேசு சிலுவையில் அறையப்படும் போது இவன் ராஜாவாக இருக்கிறான். ஆனால் இவன் எந்த பங்குக்கு இருக்கிறான்? கால் பங்குக்கு. அவங்க அப்பா ஃபுல் பங்குக்கு. இவனும் சபையை கொலை செய்தான். எப்போ பண்ணான்றீங்களா? கவனிங்க. இயேசு பிறக்கும் போது அந்த தாத்தா சாகடிக்க பார்த்துச்சு. இயேசு சிலுவையில் மறிக்கும் போது அந்த மகன் இருக்கிறான், அவன் பேர் ஏரோது அந்திப்பா. மறக்கக்கூடாது. இந்த அந்திப்பா என்ன பண்ணான் தெரியுமா? கவனிங்க. ஜீசஸை கட்டி இழுத்துட்டு போனாங்களாம். அவன் என்ன பண்ணான்னா, அந்த ராஜாங்களாம் மினுக்குன்னு ட்ரெஸ் போடுவாங்களே, அந்த மினுக்கான ட்ரெஸ்ஸை ஜீசஸ்க்கு உடுத்தி கிண்டல் பண்ணானான். சிலுவையில் அடிபட்டு ரத்தம்லாம் சிந்தியிருக்காரு. என்ன பண்ணுறான்? போட்டு கிண்டல் பண்ணானா, கேலி பண்ணானா, பரியாசம் பண்ணானா. அவன் பேர் நீங்கள் மறப்பீங்களா? என்ன பேர் அவன் பேர்? அந்திப்பா. முதல் ஏரோது பேர் பெரிய ஏரோது, 2வது ஏரோது பேர் அந்திப்பா. இந்த அந்திப்பா அது மட்டும் பண்ணலாங்க, யோவான் ஸ்நானகனை சிறைச்சேதம் பண்ணான். என்ன பண்ணா? மறக்கவே கூடாது. அப்போ ஏரோதோட குடும்பமே சபிக்கப்பட்ட குடும்பம், சபைக்கு விரோதமான குடும்பம். ஆனால் இன்னும் கர்த்தர் கை வைக்கவே இல்லை அவன் மேலே. தாத்தா நேச்சுரலாக செத்தான், பையன் அவனும் சாக போகிறான். ஆனால் இந்த 3வது இருக்கிற அகிரிப்பா, தாத்தா பெரிய ஏரோது, பையன் அந்திப்பா, 3வது இருக்கிற யாருங்க? அகிரிப்பா. இந்த அகிரிப்பா என்பது பெரிய ஏரோதனுடைய பேரனாக்கும். இவன் யூதேயாவுக்கு ராஜாவாக இருக்கிறான். ஆமென். இவனுக்கு என்னன்னா பாலிட்டிக்ஸ் பண்ணணும். என்ன பாலிட்டிக்ஸ்னால், யார் ஜனம் ஜாஸ்தியோ அவங்கள திருப்திப்படுத்தணும். அதுக்காக ஒரு முடிவு எடுத்தான். யூதர்களுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, யூதர்களுக்கு கிறிஸ்டியன்ஸை பிடிக்கல. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு கிறிஸ்டியனை சாகடிச்சோம்னா நல்ல பேர் யார் கையில் வாங்கிடலாம்?
யூதர்கள் கையில் வாங்கிடலான்னு யோவானுடைய அண்ணனாகிய யாக்கோபை, இயேசுக்கு ரொம்ப நெருங்கிய 3 பேரில் ஒருவராக இருந்த இந்த யாக்கோபை கொண்டு போய் சிறைச்சேதம் பண்ணிட்டான். இயேசுவோட 12 சீஷர்களில் முதல் சீஷன் இரத்த சாட்சியாக மரிச்சவர் பேர்னா பேருங்க யாக்கோபு. இவர் யார்? யோவானுடைய அண்ணன். கொலை செய்தான். அதன் பிறகு விட்டானான்னு பார்த்தா சபையை துன்புறுத்ததே தொழிலாக இருந்தான். எங்கெல்லாம் கிறிஸ்டியன்ஸை பார்த்து அவன் அடிக்கிறான். He was very violent. He started persecuting the church in Jerusalem. எருசலேமில் தான் சபை வளர்ந்துருக்கு. ஏறக்குறைய 8000 மெம்பர்ஸ் ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க. 8000 பேர் அவங்க சொந்தக்காரங்க யாரை பார்த்தாலும் அரெஸ்ட் பண்ணுறான், கத்தி வச்சு கொல்றான், சாகடிக்கிறான், டெய்லி பர்சிக்யூஷன் பண்ணுறான். பேதுரு, யோவான் எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சிட்டாங்க. யாருமே வெளியில் தெரியல. தெரிஞ்சா என்ன பண்ணுறாங்க? அரெஸ்ட் பண்ணிடுறான். அப்படி யாக்கோபு என்ன பண்ணிட்டான்? பிடிச்சிட்டு போய் கொலை செய்துட்டான். பேதுருவையும் அரெஸ்ட் பண்ணிட்டான். யார் அரெஸ்ட் பண்ணிட்டான்? பேதுரு முக்கியமான லீடர். அன்னைக்கு சபையோட பிஷப் யாருங்க? பேதுரு. அன்னைக்கு சபையோட பெரிய பாஸ்டர் யாருங்க? பேதுரு. பேதுருவையும் பிடிச்சிட்டு போயிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? 12ஆம் அதிகாரத்தில் என்ன ஆகுது? சபையை துன்புறுத்தினா, யாக்கோபை கொன்னுட்டான். யாரை பிடிச்சிட்டு போயிட்டான்? பேதுருவையும் பிடிச்சிட்டு போயிட்டான். எப்போ பிடிச்சான்னு கேட்குறீங்களா? எந்த டேட்டு? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. நீங்கள் மறக்கக்கூடாது. யூதர்களுக்கு எத்தனை பண்டிகை இருக்குது? 7 பண்டிகை இருக்குது. அதில் ஒரு முக்கியமான பண்டிகை பஸ்கா பண்டிகை. என்ன பண்டிகைங்க? பஸ்கா பண்டிகை ஸ்பெஷாலிட்டினா அன்னைக்கு தான் ஜீசஸை சிலுவையில் அரைஞ்சாங்க. பஸ்கா பண்டிகை அப்போ தான் யார் அரைஞ்சாங்க? சிலுவையில் இயேசுவை அரைஞ்சாங்க. நல்ல நாள் போது என்ன பண்ணாங்க? கெட்டது பண்ணாங்க. இந்த பஸ்கா பண்டிகை தான் முதல் நாள்னா, 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள், 7வது நாள், 8வது நாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகைன்னு பேர். முதல் நாள் பஸ்கா பண்டிகை, 2ஆம் நாள்லேருந்து 8ஆம் நாள் வரைக்கும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையில் எல்லாரும் ஜபம் பண்ணுக்கும் போது, உலகெங்கும் உள்ள யூதர்கள் எருசலேமுக்கு வந்திருக்கும் போது யாக்கோபையும் கொண்டுட்டான், பேதுருவையும் பிடிச்சிட்டான். யூதர்களுக்கு ஒரே சந்தோஷம். சூப்பர் சூப்பர் சூப்பர், இந்த கிறிஸ்டியன்ஸ் ரொம்ப ஓவரா பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டீங்களே, கொண்டுட்டீங்களே அப்படின்ட்டு கொண்டு போய் எங்கே போட்டானா? சிறைச்சாலைக்கு போட்டான். சிறைச்சாலையிலே வச்சுட்டு ஜனங்களெல்லாம் பார்த்து சொன்னான், பண்டிகைலாம் நல்லா கொண்டாடுங்க. யாக்கோபை முன்னாடியே காலி பண்ணிட்டோம், இந்த பேதுருவையும் காலி பண்ணோம். 8 நாள் பண்டிகை முடிட்டோம், பிறகு வெளியே கொண்டு வந்து பப்ளிக்காக எக்ஸிக்யூட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? ஆமாம். ஆனால் அந்த கிறிஸ்டியன்ஸ்லாம் தப்பிச்சிருவாங்க. அவங்க ஜீசஸே மரித்து 3ஆம் நாள் என்ன பண்ணார்? உயிர் தெழுந்தார். திரும்பி அரெஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சா? முடியல. ஏற்கனவே பேதுரு அரெஸ்ட் பண்ணாங்க, தூக்கி ஜெயிலில் போட்டாங்க, திறந்து போயிட்டாரு. அதே மாதிரி இந்த முறை போயிடக்கூடாதுன்னு 4 போர் சேவர்களை காவலுக்கு வச்சானா. எத்தனை பேருங்க? போர் சேவர்கள் எப்படின்னா, அந்த கைதி இருக்கார்ல, கைதியோட கையும் போர் சேவரோட கையும் விலங்கிட்டுருவாங்க இந்த சைடு. அப்போ பேதுரோட ஒரு கை யார் கூட கட்டப்பட்டிருக்கோம்? இவர் கூட. பேதுரோட இன்னொரு கை இன்னொரு போர் சேவர் கூட. இப்படி 3 பேரும் ஒன்றா ஜெயிலில் உட்காந்துருப்பாங்க. பாத்ரூம் போடனா கூட 3 பேர் ஒன்றா தான் போகணும். ஏன்னா ரோமன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். ஒரு ஜெயிலர், ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு கைதியை விட்டுட்டான்னா அந்த கைதிக்கு என்ன தண்டனையோ அது இவனுக்கு மரண தண்டனைனா இந்த சோல்ஜருக்கு மரண தண்டனை கொடுத்துருவாங்க. அதனால் எவ்வளோ கவனமாக காப்பாங்கல்ல. இந்த சைடு 2 பேர் கட்டப்பட்டிருக்காங்க, இந்த சைடு ஒருத்தன், இந்த சைடு ஒருத்தன், 3 பேரும் ஜெயிலில் இருக்கிறாங்க. வெளியில் 2 சோல்ஜர் காவல் காத்துனுக்குறாங்க. அப்போ பேதுருவை காவல் காக்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? 4 பேர். 4 வகுப்புகள், 4 டீம், 4 குவார்டர்னியான்ஸ் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் பஸ்கா பண்டிகைக்கு பிறகு என்ன பண்ண போகிறான்? கூட்டிக் கொண்டு வரப்போகிறான். கூட்டின்னு வந்து என்ன பண்ண போகிறான்? யாக்கோபை கொன்னனே அதே மாதிரி பேதுருவையும் கொன்றேன். அதனால் இனிமேல் யூதர்கள்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? எனக்கு ஓட்டு போடுவாங்க. யாரை ராஜாவாக்குவாங்க? என்ன ராஜாவாக்குவாங்க? பண்ணி கொண்டு இருக்கும்போது நம்ம பேதுரு ரொம்ப மெசேஜ் கொடுத்துட்டு வந்தார்ல, டயர்டிலே உறங்கி விட்டார். வசனம் சொல்லுது பேதுரு உறங்கிட்டார். பேதுரு வாஸ் ரெஸ்டிங். ஆமேன். ஆனால் சபை மக்கள், கவனிக்கிறீங்களா பிள்ளைங்களா? சபை மக்கள் அவனுக்காக ஊக்கத்தோடு ஜபித்து கொண்டிருந்தார்கள். என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரே எங்கள் பேதுருவை என்ன பண்ணுங்க, காப்பாற்றுங்கள் என்று ஊக்கமாக ஜபித்து கொண்டிருந்தார்கள். when people pray there is release. நீங்கள் இதில் கட்டப்பட்டிருக்கிறீங்களா? ஜபிங்க, கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். ஆமென். ஜனங்கள் உட்கார்ந்து ஜபம் பண்ணி கூடி அழுது, ஆண்டவரே பேதுருவை விடுதலையாக்கும். பேதுரு, the church was praying. what is the work of church? to pray. நீங்களாம் ஊழியத்துக்கெலாம் போகிறீங்களே, நிறைய இடத்துக்கு ஊழியத்துக்கு போகிறீங்களே, போய் அங்கே என்ன பண்ணுறீங்க? ஏதாவது ஒரு ப்ரேயர் பண்ணியிருப்பீங்களா? என்னென்னமோ பண்ணுவீங்க இல்லை? டீ போட்டேன், சாப்பாடு போட்டேன், கேமரா போட்டேன், லைட்டு போட்டேன்,
மைக்கு போட்டான். இல்லை மகனே, ப்ரேயர் பண்ணியா? The church has to pray. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, சபையானது ஜெபிக்க வேண்டும். சபை ப்ரே பண்ணா தான் பவர். ஒன்றாய் கூடி ஜெபித்தால் பவர். ஆமென். சபையை கூடி ஜெபிக்கிறது, கூடி ஆண்டவரே காப்பாற்றும் காப்பாற்றும். கான்ஸ்டன்ட் ப்ரேயர். கான்ஸ்டன்ட் ப்ரேயர் நீங்கள் பார்க்குறீங்களா? ஒருத்தர் 100 ஸ்தோத்திர பலி படித்து முடிச்சதும் அடுத்த ஆள் வந்துடும், அடுத்த ஆள் வந்ததும் அடுத்த ஆள் வந்ததும் அடுத்த ஆள் வந்ததும் ஜெபம் தொடர்ந்து ஏறெடுத்து கொண்டே இருந்தார்கள். The church has got the strongest muscle without limits to pray. சபைக்கு மட்டும்தான் பவர் இருக்கு. எவ்வளோ நாளும் ப்ரே பண்ணோம். ப்ரே பண்ணுமா? பண்ணோம். ஹல்லேலூயா. ஜெபம் 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 ஜெபம். earnest prayer. என்ன பிரேயர்? ஆண்டவரே, யாக்கோபை கொலை செஞ்ச மாதிரி யாருக்கு நடக்கக்கூடாது? பேதுருக்கு நடக்க கூடாது. நாங்கள் தோக்க மாட்டோம். எங்கள் பேதுருவை நீர் காப்பாற்றும் 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 சொல்லும்போது, ஒரே ஜெபம் ஏறெடுக்கும் போது கர்த்தர் தம் தூதனை அனுப்புகிறார். தூதர்கள் யார்னா, ரோமர்களுக்கு மிலிட்ரினா, கர்த்தருக்கு தூதர்கள். தூதர்கள் யார்? ஸ்ட்ராங் மேன், ஸ்ட்ராங் ஏஞ்சல்ஸ். மனிதர்களை போல இருப்பாங்க, ஆனால் பவர்ஃபுல். என்ன நடக்குதுன்னா, 6ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது பேதுரு எங்கே இருக்கார்? ஜெயிலில் இருக்கார். நான் சொன்னல, இந்த சைடு ஒரு சோல்ஜரோட கை விலங்கிடப்பட்டிருக்கு, இந்த சைடு ஒரு சோல்ஜர் ரூமில் செல்லில் பிரிசனில் அடைக்கப்பட்டிருக்கு. வெளியில் 2 பேர் காவல் காத்திருக்காங்க. இவர் இங்கேயும் தப்பிக்க முடியாது, அங்கேயும் தப்பிக்க முடியாது. அந்த நேரத்திலே அடுத்த நாள் காலையில் பிடிச்சிட்டு வந்து பேதுருவை சாகடிக்கலான்னு நினைக்கும் பொழுது பேதுரு தூங்கின்கிறார். உள்ள களைப்பு. தூதன் வந்து பேதுருவை விழாவில் தட்டி எழுப்புறார். என்ன பண்ணுறாரா? எழுந்துரு அப்படின்றார். கண்ணை திறந்து பார்த்தா இந்த கட்டு இவனோட கட்டியே இல்லை. ஆனால் என்ன பண்ணுறானுங்க அவனுங்க? தூங்கின்கிறான். விலங்கு கண்டுட்டுக்குது. அவன் சங்கிலினா பண்ணிருச்சு, விழுந்துருச்சு. ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படின்றாங்க. ட்ரெஸ் போட்டாங்க. இந்த சைடு கட்டப்பட்டவன் சங்கிலியில் தான் இருக்கிறான்னு தூங்கியிருக்கான், இந்த சைடு இருக்கிறவன் தூங்குறான். பேதுரு மட்டும் ஏஞ்சிக்கினார். அந்த பிரிசன் டோர் இருந்துச்சே அதுவும் கண்டுச்சு. பேதுரு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஷூ சாக்ஸ்லாம் போட்டு வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு, இந்த விடுதலை ஆகிறவங்க எப்படி போவாங்க அந்த மாதிரி வெளியே போயிட்டார். பாருங்கள், தூதன் சொல்கிறான் 8ஆம் வசனத்தில், தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டிக்கொண்டு உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை பொறுத்து கொண்டு என் பின்னே வா என்றான். பின்னாடி வானா, நம்ம பேதுரு தூக்க கலக்கத்தில் போகிறார். ஸ்லீப்பிங் மோடில் ஸ்டில் இருக்கிறார். என் பின்னாடி வானா, தூக்க கலக்கத்திலே அவனை பிடிச்சிட்டே போனாரான்னு தெரில. 1ஆம் காவல், 2ஆம் காவல். முதல் பிரிசன், அதாவது ரூமில் போட்டிருக்காங்களே, அதை தாண்டி வந்தால் 2 பேர் இருக்கிறான். அவனும் தூங்கினுக்கிறான். வெளியே வந்து ஜெயிலுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குமே, அதையும் தாண்டி சிட்டிக்கே போயிட்டாங்க. அல்லையா? 10ஆம் வசனம் சொல்லுது, போனாங்க. தூதன் வரும்போது தானாக கதவு திறக்கிறது. வீதி நடுக நடந்து போனார்கள். எங்கே போயிட்டாங்க? ரோடெல்லாம் நடந்து போயிட்டாங்க. நடந்து போயிட்டு எந்த இடத்துல சபை ப்ரே பண்ணின்னு இருக்குதோ, யார் வீட்டில் ஆல் நைட் ப்ரேயர் நடந்துருக்குதோ, அங்கே விட்டுட்டு யார் போயிட்டாரு? தூதன் போயிட்டார். இவனுங்க 2 பேர் தூங்கினுக்கிறான். வெளியே காவலுக்காக 2 பேர் தூங்கினுக்கிறான். ஆமென். அல்லேலூயா. பேதுரு கண்ணை கசக்கி பார்க்குறார். பார்த்தா எங்கே இருக்காரு? வெளியில் இருக்கார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? அரெஸ்ட் பண்ணி போனாங்க. இப்போ எங்கே இருக்காரு? வெளியில் இருக்கிறாரு. கர்த்தர் தான் விடுதலை ஆக்கினார்னு ஒரே ஹாப்பியா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லிட்டார். என்ன பண்ணிட்டாருங்க? சொல்லிட்டு எங்கே போகலான்னு பார்த்தா பேதுருக்கு ஞாபகம் வந்துச்சு. ஜான் மார்க் வீடு. பேர் மறக்காதீங்க. என்ன பேருங்க? ஜான் மார்க். அவங்க அம்மா பேர் மேரி, மதர் மேரி. மேரி அம்மா வீட்டில், ஜான் மார்க்கோட அம்மா வீட்டில் ஒரு ப்ரேயர் நடக்குது. இன்றைக்கினா கிழமை. ஓ, இந்த கிழமை அவங்க வீட்டில் ப்ரேயர் நடக்கும். என்ன பண்ணிட்டாரு? கிளம்பி போயிட்டார். இப்போ காலையில், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, மார்னிங் டிவோஷன் நடக்குது. நான் காலையில் மகனுக்கு ஃபோன் அடித்தேன். அவர் ஃபோன் எடுக்கலை. பார்த்தா வந்து உக்காந்துக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் செவ்வாய்க்கிழமை என்ன நடக்கும். ஐயா புறப்பட்டு வந்திருக்கார். செவ்வாய்க்கிழமை என்ன நடக்கும்? மார்னிங் டிவோஷன். அந்த மாதிரி நம்மளை எங்கேயோ கண்ணு தெரியாத காட்டில் விட்டுட்டு கூட திரும்பி கொண்டு வந்து நகரத்தில் விட்டா இன்றைக்கினா கிழமைன்னு கேட்போம். செவ்வாய்க்கிழமையா? எங்கள் சர்ச்சில் காலையாரது நடக்கும், வருவோமா வரமாட்டோமா? அதுபோல் ஜான் மார்க் வீட்டில் ஆல் நைட் ப்ரேயர் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன ப்ரேயர் நடந்து கொண்டிருக்கிறது? திருச்சபையை ஆல் நைட் ப்ரேயர் நம்ம நடத்தணும். யாருக்கெல்லாம் தூக்கம் வரலையோ நீங்கள் என்கிட்ட வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஐயா நைட்டில் தூக்கமே வரமாட்டுது, டெய்லி ஆல் நைட் ப்ரேயர் வைங்கன்னா நான் வைக்கிறேன். தூங்குறவங்க தூங்கட்டும், ப்ரேயர் பண்ணுறவங்க பண்ணுங்க. ஆமென். வந்தால் அங்கே ஜனங்கள் கூடி ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. யார் வீடு? மேரி அம்மா வீடு. பையன் பேர் என்ன பேருங்க? ஜான் மார்க். பேர் மறக்கலையே.
யார் வீடுங்க அது? prayer at the house of Mary. ஜனங்கள் அடிக்கடி கூடி ஜெபிக்கிற இடம், அற்புதங்கள் நடக்கிற இடம், the place where the persistent prayers were offered. The power of God was present. தேவனுடைய வல்லமை நிறைந்த இடம். ஜெபிக்கிற இடத்துல தேவனுடைய வல்லமை இருக்கிறது. The women were praying. சகோதரிகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏரோது அகிரிப்பாவே, உன் சிறைச்சாலை இந்த ஜெபத்துக்கு முன்பதாக என்ன செய்யும்? ஹல்லேலூயா. கிரேட்டஸ்ட் மிரக்கிள். யாருக்காக ஜெபம் பண்ணுகிறாங்க? பேதுருக்கு. எங்கே இருக்கிறாரு? ஜெயிலில். இந்த பேதுரு தான் வந்து ஜனம் ஜெபம் பண்ணுகிற வீட்டை கதவு தட்ட போகிறார். நீங்கள் உள்ளே இருக்கிறதா நினைங்க. யார் வந்துக்கிறாருன்ற தைரியத்தில் போய் திறப்பீங்க? யாரோ வந்துக்கிறாங்க தானே போவோம். பேதுரு வந்துக்கிறாருன்னா போவோம். ஆமென். ஏன்னா நம்ம என்னன்னா, சாத்தான் ஆண்டவருடைய பிள்ளைகளை அடைக்கிடுவான், அரெஸ்ட் பண்ணிடுவான், கொன்றுவான், பிடிச்சிருவான். இல்லை, தேவ பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துக்கு அவர்களை காப்பாற்ற தம் தூதர்களை அனுப்ப கர்த்தரால் அனுப்ப முடியும், கர்த்தரால் கூடும். ஆமென். பேதுரு வந்துட்டார். இப்போ யார் வீட்டுக்கு வந்திருக்காரு? ஜான் மார்க் வீட்டுக்கு வந்திருக்காரு, மேரி அம்மா வீட்டுக்கு வந்திருக்காரு. அங்கே ப்ரேயர் நடந்துனுக்குது. ப்ரேயரில் பேதுரு வரப்போகிறார், கதவு தட்டப்போகிறார். ஆமென். அநேகர் கூடி ஜெபித்து கொண்டிருக்கார். பேதுரு வாசல் கதவை தட்ட போகிறார். நீங்கள் வந்து கதவை திறக்கிறீங்கன்னு வைங்களேன், ஆண்டவரே பேதுரு ஐயாவை விடுதலை ஆக்கும், ஆண்டவரே பேதுரு ஐயா விடுதலை ஆக்கும்னா நம்ம என்னன்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கோன்னா, யாரோ ஒரு லாயர் போய் பேதுருக்காக போராடி, இல்லை ஜட்ஜி முன்னாடி நின்று பேதுருவை காப்பாற்றி கூட்டு வரோம். அப்படி தானே ப்ரே பண்ணோம், அப்படி தான் ப்ரே பண்ணிருப்போம். இப்போ கதவை திறந்தா பேதுரு நின்னார்னா என்ன பண்ணுவீங்க? அலறி அடிச்சுன்னு ஓட்டுருவீங்க. ஐயோயோ பேதுருவை கொண்டுட்டாங்க போல், அவரோட பேய் வந்துக்குது அப்படின்னு நினச்சிப்போம்ல. திறந்த பெண்ணுடைய பெயர் ரோதை, இங்கிலீஷில் ரோடா. என்ன பேருங்க? ரோடா, ரோதை. ரோதை என்கிற பேர். ஆமென். இந்தியில் வந்து ரூதே அப்படின்னு போடப்படுகிற பெண். இந்த பெண் வந்து கதவை திறக்கிறா. பெரியவங்களாம், ஆண்டிங்க, அம்மாங்கெல்லாம் ப்ரே பண்ணும்போது, ரோடா சொல்லுங்கம்மா அந்த கதவை கொஞ்சம் தர. யாருனா வந்தாங்கன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லு. போலீஸ் வந்தா, ரோமன் சோல்ஜர்ஸ் வந்தா ஒன்றும் இல்லை எல்லாம் தூங்குறாங்கன்னு சொல்லு அப்படின்னு போய் திறந்தா யார் வருகிறது? அவள் உற்று கேட்க வந்தாள். முதல்ல எத்ததும் திறந்துடக்கூடாது. ஏன்னா ஏரோது சட்டம் போட்டிருக்கான், கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணோம்? கொலை செய்யணும். ப்ரேயர் நடக்குது. பேதுருவின் சத்தத்தை அறிந்து கதவை திறவாமல் என்ன பண்ணுறா? பேதுரு வந்துக்கிறாருன்னு சொல்கிறா. யாருங்க மா ஸ்தோத்திரம், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். யார் தான் சொல்லுவார் இதை? பாஸ்டர். நாங்கள் சின்ன பிள்ளைங்களாகும் போது எங்கள் வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் வருவார். அவர் காலையில் வந்துடுவார், 5 மணிக்கு வந்துடுவார், 4 மணிக்கு வந்துடுவார். என்ன தெரியுமா சொல்லுவார்? இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். பைபிள் வசனத்தை சொல்லுவார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவன் வீட்டுக்குள் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன் அப்படின்னு வரா. அது சொல்லிக்கினே இருப்பார். ஆடாடாடா இந்த பாஸ்டர் வந்துட்டுக்கிறாரா அப்படின்ட்டு நாங்கள் போய் கதவை திறப்போம். அதுபோல் குரல் தெரியும், இவர் தான். மீதி பேர் ஹலோ அண்ணா அக்கா அம்மான்னு கூடுவாங்களா, ஆனால் இவர் மட்டும் இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், இதோ அப்படியே தட்டிட்டு கிடப்பார். அதுபோல் இந்த லேடிக்கு, இந்த பிள்ளைக்கு தெரியுது கதவு தட்டுறது யாரு? பேதுரு. அவரோட குரல் உள்ளே போய் பேதுரு வந்துட்டாருன்னு சொல்லும் போது உள்ள ஜனங்க அங்கங்கே ப்ரே பண்ணிருக்கிறாங்க. கதவு மூடி இருக்கு. பயந்து ப்ரே பண்ணுறாங்க. த சர்ச் ஹஸ் கான் அண்டர் கிரவுண்ட் சர்ச் ஆயிடுச்சு. வெளியே பப்ளிக்காக ப்ரே பண்ண முடியாது. மறைஞ்சி பண்ணும்போது சொல்லிட்டாங்க, நீ பிதற்றுகிறாய். ஆனால் கதவு தட்டினேங்கிறாங்க. ஏய் சும்மாரு, பிதற்றுகிற, சத்தியமாக அது பேதுரு தான் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டாங்க, இது பேதுரு இல்லை, பேதுரோட தூதன், நீ போய் உட்காருங்க அப்படின்ட்டு. ஆமென். ஆனால் பேதுரு உடலை என்ன பண்ணுறாரு? கதவை தரங்க என்று தட்டி கொண்டு இருக்கும்போது திறந்தார்கள், பிரமிப்படைந்தார்கள். யார் வந்துட்டது? வாய்ப்பே இல்லையே. தப்பிச்சு வந்தது ரோமன் சோல்ஜர்ஸ் கையில். நீங்கள் சோல்ஜர்ஸை பார்த்துருக்கீங்களா? எப்படி இருப்பாங்க? நல்லா வாட்டம் ஜாட்டம் ஃபிட்டாக இருப்பாங்க. அவங்க தெரியாமல் இடிச்சிட்டாங்கனால நம்ம எலும்பு ஒழிஞ்சிடும். இது ரோமன் சோல்ஜர்ஸ், காட்டு பயலுங்க, காட்டுவாசிங்க. இவனா நாட்டில் ட்ரைனிங்கே கிடையாது, காட்டுவாசிங்க, அரக்கர்கள். 4 அரக்கர்கள் நடுவிலிருந்து கர்த்தர்
தம் ஊழியக்காரனை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார். வந்து பேசாதீங்க, அமைதியார் அமைதியார் சொல்லி கர்த்தர் காப்பாற்றின விதத்தை சொல்லி சாட்சி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போயிட்டார். ஏன்னா திரும்பி போலீஸ் சிட்டியில் தேடும், எந்தெந்த வீட்டிலலாம் ப்ரேயர் இருந்துச்சு அங்கே போய் தேடும். பேதுரு புறப்பட்டு என்ன பண்ணிட்டார்? வேறு இடத்துக்கு போயிட்டார். ஆமேன். ஏரோது காலையில் எழுந்து பார்த்தா யாரை காணோம்? ஏரோது இல்லை, அந்த 4 பேர் எழுந்து பார்த்தா யாரை காணோம்? பேதுரு காணோம். பேதுரு தப்பிச்சிட்டார், பேதுரு தப்பிச்சிட்டார், பேதுரு தப்பிச்சிட்டார். எப்படி தப்பிச்சார்? 2 சோல்ஜர்ஸ் நல்லா இருக்கிறான், சங்கிலி கழுண்டு இருக்குது, சங்கிலி அருந்து இருக்குது. என்ன தெரியுமா பண்ணிட்டான்? அந்த 4 பேரையும் கொலை செஞ்சிட்டான். ஏன்னா சட்டம்னா கைதியை நீ காவல் காக்கும்போது கைதி தப்பிச்சிட்டா யார் செத்துடணும்? நீ தான் செத்து. அவனுக்கு எவ்வளோ கோபம் இருந்து பாருங்க, கொலை செய்து விட்டான், 4 பேரை கொண்டுட்டான். ஆனால் யார் தப்பிச்சிட்டது? பேதுரு. ஆமேன். இந்த ராஜா அங்கேருந்து செசரியாவுக்கு போயிட்டான். இப்போ எங்கேருந்து போனான்? எருசலேமில் இருந்தான். இப்போ எங்கே போயிட்டான்? செசரியாவுக்கு போயிட்டான். எங்கே போயிட்டான்? பேதுரு என்ன பண்ணிட்டாரு? தப்பிச்சிட்டார். சபையில் ப்ரேயர் நின்றுச்சா? நிற்கலை. ஆனால் ஜெயிலில் என்ன இருந்துச்சு? 4 உயிர் போயிடுச்சு. ராஜா டென்ஷன் ஆகிட்டு ஓட்டார். ஆனால் சபை நடக்குது. சபைக்கு விரோதமாக கிரியை செய்கிறவர்கள் டென்ஷன் ஆகி தான் ஓடணும். சபையிலே கர்த்தர் தம் மக்களை காப்பாற்றுவார். ஆமேன். இந்த ஏரோது எங்கே போயிட்டாருங்க? எருசலேம்லேருந்து சொல்லுங்கள், இப்போ தானே சொன்னேன், சிசேரியா. எங்கே போயிட்டாருங்க? சிசேரியா. ஓகே, சிசேரியாவுக்கு ஓடி போயிட்டார். அங்கே போனால் ஏரோதுக்கு புது பஞ்சாயத்து வருகிறது. என்ன வருதுங்க? இந்த ஏரோதுக்கு தீரியர் சீதோனியர் என்ற 2 பேரை பிடிக்காது. அந்த ஜாதி பேர் என்ன பேருங்க? தீரியர், தீரு நாடு. சீதோனியர்னா சீதோன் நாடு. நீங்கள் பைபிளில் மேப் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். தீரு ஆளுங்களையும் யாருக்கு பிடிக்காது? ஏரோது ராஜாவுக்கு பிடிக்காது. சீதோனியரும் ராஜாவுக்கு பிடிக்காது. அவங்க ராஜாவை முறைப்பாங்க, ராஜா அவங்கள அடிப்பார். இப்படி இருக்கும்போது ஒரு சூப்பரான விஷயம், அவங்களாம் ஒன்று சேர்ந்து கவனிங்க, ராஜா கையில் சாரி கேட்க வந்துட்டாங்க. எதுக்கு வந்துட்டாங்க? ஏரோதுக்கு ஒரே சந்தோஷம். பேதுரு தான் இந்த பக்கம் எருசலேமோட பிரச்சனை பெருசாகிடுச்சு. ஆனால் தீரு சீதோன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, சால்வ் ஆயிடுச்சுன்னும் போது அந்த ஜனங்களாம் அப்படியே புகழறாங்க. ராஜா, உலகத்திலே ராஜானா யார் தான்? ஏரோது ராஜா தான் அப்படின்னு ஒரே புகழும்போது ராஜ வஸ்திரம் தரிச்சிக்கிட்டானா. என்ன பண்ணிட்டானா? தரிச்சிட்டு எங்கே உட்காந்துருக்கிறான்? எந்த அரண்மனையில்? எருசலேமில் இல்லை, சிசேரியாவில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது சொன்னாங்க, ராஜா ராஜா ராஜா, நீங்கள் பைபிள்லாம் கூட மெசேஜ் கொடுப்பீங்களாமே. ஏரோதா பைபிள் கொடுப்பான், பைபிள் கொடுக்குறவங்கள அடிப்பான். சரி விடுங்கடா, உங்களுக்காக நான் ட்ரை பண்ணுறேன்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். என்ன பிரசங்கம்? பேதுரு பண்ணுற பிரசங்கத்தை, யோவான் பண்ணுற பிரசங்கத்தை யார் பண்ணுறாரு? இந்த ராஜா கிறிஸ்டியனை கொலை செய்கிறவன் பிரசங்கம் பண்ணுறான். ஏன்? தீரு சீதோனியர்களுக்கு பிடிக்கும் என்று சொல்லும்போது ஜனங்களும் சும்மா இல்லாமல் கைத்தட்டி, ராஜா நீ பேசும்போது கடவுளே பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு இன்னும் பெருமையாயிருச்சு. என்ன ஆயிடுச்சுங்க? ஒரே பெருமை தான், ரொம்ப பெருமை. என்ன ஆயிடுச்சு? ரொம்ப பெருமை. ஆமாம், நான் தான் இனிமே பிரசங்கியார், பேதுருவெல்லாம் காலி பண்ணுருவேன் என்று பெருமையாய் பார்க்கும் பொழுது கவனிங்க, இந்த 3 பேர் தாத்தா பையன் பேரன், இந்த பேரனை கர்த்தர் அடித்தார்னு வசனம் சொல்லுகிறது. 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுபுழுத்து இறந்தான். என்ன பண்ணாரா? கர்த்தருடைய தூதன் அடித்தான். தாத்தா அடி வாங்காமல் தப்பிச்சிட்டான். ஆமேன். கரெக்டா? கரெக்டா? தாத்தா அடி வாங்காமல் செத்தான். ரைட்டா? அப்புறம் பையனும் அடி வாங்காமல் தப்பிச்சான், செத்தான். ஆனால் இவன் ஓவராக பண்ணானுங்க அடி. எப்படி அடித்தாருன்னு நமக்கு தெரில. கையில் அடித்தாரா, தலையில் அடித்தாரா, முதுகில் அடித்தாரான்னு தெரில. அது ஆவிக்குரிய விஷயம். தூதன் அடிக்கிறது ஆவிக்குரிய அடி. அவன் என்ன பண்ணான்னா, படிங்க, புழு புழுத்து செத்தான். எப்படி செத்தானா? செத்த பிறகுதாங்க புழு புழுக்கும். செத்த பிறகுதான் இல்லை, உயிராக இருக்கும்போது புழு புழுக்காது. ஆனால் பாக்டீரியா இருக்கே, பாக்டீரியா உயிராக இருக்கும்போதே புழு புழுக்கும். நிறைய வியாதிகள் இருக்குது. லெப்ரோமெட்டஸ் லெப்ரசி, உயிராக இருக்க மனுஷன் உடம்புலேருந்து என்ன வரும்? புழு வரும். ஆனால் சாக மாட்டாங்க. அது புழு அப்படியே எடுத்து அந்த க்ளீனிங் லிக்விட்லாம் உள்ளே ஊற்றி அந்த புழுவெல்லாம் எடுத்து வெளியே போடுவாங்க. அந்த பேஷண்ட் உயிராகவே இருப்பாங்க.
ஆனால் புழுத்து செத்துடணும்னா அந்த பாக்டீரியா பேர் ஆந்த்ராக்ஸ். என்னதுங்க? ஆந்த்ராக்ஸ். ஆந்த்ராக்ஸ்ன்ற அந்த பாக்டீரியா மட்டும்தான் உடம்புல அந்த அப்படியே ஸ்போர்ட்ஸாக வெடித்து வெளியே வரும். அப்படியே வெடித்து வெளியே வரும். அது பயங்கரமான ஃபேட்டல் இன்ஃபெக்ஷன். அதெல்லாம் வந்து ஆள் அவ்வளோதான் காலி. அதெல்லாம் காப்பாற்ற முடியாது, யாரும் கிட்ட போக முடியாது. போனால் நம்மளே தொத்துமே. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், அவன் சாகிற நிலைமை வரும்போது அப்படியே வெளியே வரும். ஏர்லியாக இருந்தால் காப்பாற்றலாம், மீதி நேரத்தில் அது என்ன பண்ண முடியாது, காப்பாற்றவே முடியாது. பெசிலியஸ் ஆந்த்ராசிஸ் என்று இது பேர். ஸ்போர் ஃபார்மிங் பாக்டீரியா. ஸ்போராக வந்துடும். அப்படியே குழியாக அந்த இந்த நண்டுலாம் வலை வைக்குமே, அது மாதிரி வலையாக உடம்புல இருக்கும். வெளியே அப்படியே பிச்சுக்கிட்டு வரும் உயிராகிற மனுஷனுக்குள்ளே. கண்ணிலேருந்து வரும், மூக்குலேருந்து வரும், உடம்புலேருந்து வரும். படாத பாடு. எங்கடா இருந்துச்சு இந்த புழுன்ற அளவுக்கு செத்தான். யார் கூட மோதினவன்? ஆண்டவர் கூட மோதினான். தாத்தன் 2 வயசு கீழே உள்ள எல்லா குழந்தைங்களும் சாகடித்தான். அப்போ இயேசுவை சாகடிக்கிறதுக்கு உத்தரவு போட்டான். யோவான் ஸ்நானகனையும் கொலை செய்தான். பேரன் யாக்கோபை கொலை செய்தான். நீ கொலை செஞ்சுக்கினே இருக்க முடியாதுடா, உனக்கு முடிவு வருகிறது. ஏரோது அகிரிப்பா என்ன பண்ணிட்டான்? செத்து போயிட்டான். எப்படி செத்தான்? புழுத்து செத்து போயிட்டான். செத்துட்டானா? சொல்லுங்க, செத்துட்டானா? எழுதுறது யாரு? லூக்கா. யாருக்கு எழுதி அனுப்புகிறாரு? ரோம்க்கு. ரோம் தான் அவனை இங்கே ராஜாவை போட்டிருக்கு. தேவதூதன் அடித்ததினால் அவன் செத்தான் என்று ரோமுக்கு போடுறாங்க. ஆக ரோமாபுரியரும் கர்த்தருடைய வல்லமையை தெரிந்து கொண்டார்கள் இந்த லூக்கானுடைய சுவிசேஷத்தினால். லூக்கா எழுதின இந்த அப்போஸ்தலர் நடபடியினால் எழுதுகிறான், தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணும்போது ஏரோது பெரிய பிரம்மாண்டமாக இருக்கிறார்ல, முடியும்போதுன்னா வர்றாரு பாடி, டெட் பாடி அடக்கம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. அந்த ஆளை அப்படியே அரண்மனையை காலி பண்ணி ஓட்டிருப்பாங்க. க்ளீன் பண்ண போகிறவனுக்கும் தொத்தம் அப்படியே ஓட்டிருப்பாங்க. தப்பிச்சோண்டா புழைச்சோண்டான்னு. எவ்வளோ நாள் கழிச்சு மக்கி அந்த உடம்பு என்ன ஆச்சு நமக்கு தெரியவில்லை, கர்த்தருக்கு விரோதமாக. ஆமென். தேவராஜ்யம் வளர்ந்து பெருகிற்று. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. எப்படி பெருகிச்சு? சபை பெருகினது. இந்த முறை 3 பேர் மூலமாக பெருக போகிறது. என்னதுங்க? சொல்லுங்க, எத்தனை பேர்? சொல்லுங்க, 3 பேர். ஞாபகம் வச்சுப்பீங்களே, பர்னபா. சொல்லுங்க, என்னதுங்க? பவுல். அப்புறம் சொல்லுங்க, பர்னபா, பவுல். யார் வீட்டில் ப்ரேயர் நடந்துருக்குது? ஜான் மார்க். கரெக்டா? ஆமென். பாருங்க, பர்னபா, பவுல், ஜான் மார்க். சபையை இப்போ யார் நடத்த போகிறது? ஊழியத்தை பெருசாக போகிறது யார்? சொல்லுங்க, பர்னபா, பவுல், ஜான் மார்க். பெரியவங்க நேற்று இருந்திருப்பாங்க, இன்றைக்கி இருந்திருக்க மாட்டாங்க. வயசான ஊழியக்காரங்க நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, இல்லைனா வயசாக இருக்கிறாங்க. நீங்கள் தான்ப்பா அந்த பேதுரு, நீங்கள் தான்ப்பா அந்த பவுல், நீங்கள் தான்ப்பா அந்த பர்னபா, நீங்கள் தான்ப்பா அந்த ஜான் மார்க். சபை பெருக வேண்டும். ஏஞ்சி நிற்கலாமா? வசனம் பெருக வேண்டும், வசனம் பெருக வேண்டும். சொல்லுங்கள், வசனம் பெருகும். உங்கள் இதயத்தில் கை வச்சு சொல்லுங்கள், என் மூலமா வசனம் பெருகும். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, நீதான் அந்த பர்னபா, நீதான் அந்த சவுல், நீதான் அந்த ஜான் மார்க். இன்றைக்கு கர்த்தருக்கென நீ அர்ப்பணிப்பாய் என்றால் தேவ ராஜ்யம், தேவ வசனம் வளர்ந்து பெருகும். தேவ வசனம் வளர்ந்து பெருகும். தேவனுடைய வசனம் வளர்ந்து பெருகக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். தேவ வசனம் வளர்ந்து பெருகும். தேவனுடைய வசனம் வளர்ந்து பெருக வேண்டும் என்று நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவரே வசனம் வளரட்டும், அப்பா வசனம் வளரட்டும். பண்ணலாமா? ப்ரே பண்ணலாமா? உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, நான் பவுலை போல, நான் பேதுருவை போல, அப்பா நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், அப்பா நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். என் மகனே நீ அர்ப்பணி. தேவனுடைய வசனம் வளர்ந்து பெருக வேண்டும். தேவனுடைய வசனம் பெருக வேண்டும். தேவனுடைய வசனம் வளர்ந்து பெருக வேண்டும். Let the kingdom of God, let the word of God grow and multiply. அவருடைய வசனம் வளர்ந்து பெருகணும். அப்பா அவருடைய வசனம் வளர்ந்து பெருகணும். அவருடைய வசனம் வளர்ந்து பெருகணும். அர்ப்பணி மகனே மகளே, உன் மூலமாக இன்றைக்கு அவர் வசனம் எப்படி வளரப்போகிறது? உன் மூலமாக அவர் வசனம் எப்படி பெருகப் போகிறது? அவருடைய வசனத்தை வளர்க்கக்கூடிய பங்கு, வசனத்தை வளர்க்கக்கூடிய கிருபை, அவருடைய வசனத்தை வளரக்கூடிய கிருபையை, ஊழியத்தை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பெற்றுக்கொள்வோமா?
தகப்பனே இப்படி வசனம் வளர்ந்து பெருகட்டும், வசனம் வளர்ந்து பெருகட்டும் ஆண்டவரே. இதுவரை நடத்தினவரே, இனியும் நடத்துவேரே, நம்முடைய வசனம் வளர்ந்து பெருகுவதை எங்கள் கண்கள் காண கர்த்தர் வழி செய்வீராக. வசனம் வளர்ந்து பெருகட்டும் தகப்பனே, எங்கள் தகப்பனே வசனம் வளர்ந்து பெருகட்டும். எங்கள் தேவனே வசனம் வளர்ந்து பெருக இதோ எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அப்படி வசனம் வளர்ந்து பெருக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவாயிரே பார்த்து கொள்வீ. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவாயிரே பார்த்து கொள்வீ. யெகோவாயிரே, யெகோவாயிரே என் தேவையாவும் நீ சந்திப்பே. யெகோவாயிரே, யெகோவாயிரே என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவாயிரே பார்த்து கொள்வீ. கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, பாடலாமா? என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. தந்தை நீரே, என் தந்தை நீரே. கர்த்தரை துதிக்கலாமா? என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. 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 சொல்லலாமா? என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. இதுவரை நடத்தின தேவன் தம் திருச்சபையை இனிமேலும் நடத்துவார். அவருடைய சபை பெருகும், அவருடைய வசனம் வளர்ந்து பெருகும். ஏன் கூட சேர்ந்து சொல்லுங்க, தேவ வசனம் வளரும், தேவ வசனம் பெருகும், தேவ வசனம் வளரும். சொல்லுங்க பிள்ளைங்களா, தேவ வசனம் பெருகும், தேவ வசனம் வளரும் பெருகும். உலகத்தில் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் என் தேவனுடைய வசனம் பெருகும். எத்தனை ஏரோதுகள் எழுப்பினாலும், எத்தனை அண்ணா எழுப்பினாலும், எத்தனை காய்பா எழுப்பினாலும், எத்தனை சனகரிப்பு சங்கங்கள் எழுப்பினாலும், உலகத்தில் எத்தனை சங்கங்கள் என் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக எழுப்பினாலும் அவர் சபை வளர்ந்து பெருகும். இயேசு நாமத்தில் சபை வளர்ந்து பெருகும். இதுவரை நடத்தின கர்த்தர் தம் திருச்சபையை நடத்துவார், தம் மக்களை நடத்துவார், ஊழியத்தை நடத்துவார். சபை பெருகும். சொல்லுங்க, இந்த மே மாத காலங்களிலே விபிஎஸ் பெருகும், சிறுவர் ஊழியம் பெருகும். அடுத்த மாதத்திலிருந்து ஜெப குழுக்கள் பெருகும், ஊழியங்கள் பெருகும், ஆராதனைகள் பெருகும், திருச்சபைகள் பெருகும், கிளை சபைகள் பெருகும். ஆமென் சொல்லுங்க. கிராம ஊழியங்கள் பெருகும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ட்ராக் ஊழியங்கள் பெருகும். கர்த்தருடைய ராஜ்யம் பெருகும். கர்த்தருடைய சபை வளர்ந்து பெருகும். The word of God grew and multiplied. தேவ வசனம் வளர்ந்து பெருகிட்டு. இந்த வசனத்தின்படி தேவ வசனம் வளர்ந்து பெருகுவதாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். வார்த்தைக்கு நன்றி சொல்லுகிறோம். அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று, பெருகும், பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.